விருச்சிக ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? கடந்த சில வருஷமாவே நீங்க படுற பாடு எனக்கு நல்லாவே தெரியும். எதை தொட்டாலும் தடங்கள், யாரை நம்பினாலும் ஏமாற்றம், நம்ம வாழ்க்கை அவ்வளவு தானா, இதுக்கு மேல விடிவு காலமே கிடையாதான்னு தினம் தினம் மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்க வேதனை, உங்க வலி எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. குறிப்பா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய திருப்புமுனை காத்திருக்கு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட உறவால உங்க மொத்த தலையெழுத்தும் மாறப்போகுதுன்னு அடிச்சு சொல்லலாம். அந்த உறவு யாரு, அவங்க மூலமா உங்க வாழ்க்கை எப்படி திசை மாற போகுது, அதற்கான 10 முக்கிய அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ரொம்ப ஆழமா பேச போறோம். நீங்க இப்போ ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். வேலையில நிம்மதி இல்ல, குடும்பத்துல பிரச்சனை, காசு பணம் கையில தங்க மாட்டேங்குதுன்னு பல கவலைகள் உங்களை சுத்தி சுத்தி வரலாம். ஆனா இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. உங்க ராசிக்கு இப்போ கிரக நிலைகள் ரொம்ப பிரமாதமா மாறிக்கிட்டு வருது. இது வரைக்கும் உங்களை யாருமே சரியா புரிஞ்சுக்கலையேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப நாளா இருக்கு. நீங்க நல்லது செஞ்சாலும் அது குத்தமா தான் முடிஞ்சிருக்கும். உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. ஆனா ஏப்ரல் மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒருத்தர் வரப்போறாங்க. இல்ல ஏற்கனவே உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒருத்தரோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. இந்த உறவு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகுது. அவங்க உங்களை முழுசா புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கான வழிகாட்டியா, உங்க தோள் கொடுக்கற துணையா இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க தனியா நின்னு போராடினதெல்லாம் போதும். இனிமே உங்களுக்காக சண்டை போட, உங்களை தூக்கிவிட ஒரு பலமான உறவு உங்க கூடவே இருக்க போகுது. இது வெறும் வார்த்தைக்காக சொல்றது இல்ல, கிரகங்களோட அமைப்பு அப்படி இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க இயல்பாவே ரொம்ப ஆழமானவங்க, ரொம்ப பாசமானவங்க. ஆனா அதே சமயம் யாராவது துரோகம் பண்ணிட்டா அவங்களால அதை தாங்கவே முடியாது. அந்த மாதிரி பல வழிகளை நீங்க கடந்து வந்திருக்கீங்க. யாரை நம்புறது, யாரை விடுறதுன்னு தெரியாத ஒரு விரக்தியில இப்போ உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னாடி மாதிரி நீங்க இப்போ யாரு மேலயும் சீக்கிரமா கோபப்படுறது இல்ல, அமைதியா வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுவே ஒரு பெரிய அறிகுறி தான். உங்க வாழ்க்கையில அந்த முக்கியமான உறவு உள்ளே வரதுக்கு முன்னாடி உங்க மனசு தன்னைத்தானே தயார்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற விஷயங்கள் எல்லாமே ஒரு சினிமா படத்துல வர மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி தேடி வரும். உங்க ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. ஆனா நீங்க அந்த பழைய விருச்சிக ராசிக்காரரா இருக்க மாட்டீங்க. உங்க பார்வை, உங்க சிந்தனை எல்லாமே ரொம்ப தெளிவா மாறிடும். அந்த ஒரு குறிப்பிட்ட உறவு உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்களுக்குள்ள இருக்கிற பயம் எல்லாம் விலகி ஒரு புது தைரியம் பிறக்கும். உங்களோட தொழில், வியாபாரம், வேலை, குடும்பம்னு எல்லாத்துலயும் ஒரு பெரிய வளர்ச்சி கண் முன்னாடி தெரியும். நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு கடவுள் ஒரு பெரிய பரிசை கொடுக்க போறாரு. அந்த பரிசு தான் அந்த உறவு. அந்த உறவு மூலமா நீங்க அடைய போற உயரத்தை பார்த்து ஊரே ஆச்சரியப்பட போகுது. இவங்க ஜாதகப்படி இப்போ குரு பகவானோட பார்வையும் சனி பகவானோட அமைப்பும் உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறிக்கிட்டு வருது. அதனாலதான் இவ்வளவு நாளா அடப்பட்டு கிடந்த வழிகள் எல்லாம் ஒண்ணு ஒன்னா திறக்க ஆரம்பிக்குது. நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது வேலையா இருக்கலாம், காதலா இருக்கலாம், கல்யாணமா இருக்கலாம், இல்ல சொந்த வீடா கூட இருக்கலாம். அந்த ஏக்கம் எல்லாம் தீர போற நேரம் நெருங்கிடுச்சு. அந்த புது உறவு உங்க வாழ்க்கையில நுழையும் போது முதல் அறிகுறியா உங்க மனசுல ஒரு இனம் புரியாத நிம்மதி பிறக்கும். காலையில எந்திரிக்கும் போதே ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை தோன்றும். அது வரைக்கும் இருந்த பாரம் எல்லாம் காணாம போன மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். 2வது அறிகுறியா உங்களுக்கு ரொம்ப நாளா தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த எதிரிகள், பிரச்சனை பண்ணவங்க எல்லாம் தானாவே உங்க வழியை விட்டு விலகி போயிடுவாங்க. இதெல்லாம் அந்த ஒருத்தரோட வரவால நடக்க போற அதிசயங்களோட ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையோட திசையே முழுசா மாறப்போகுது. 3வது அறிகுறியா உங்க பொருளாதாரத்துல ரொம்ப பெரிய மாற்றம் வரப்போகுது. இவ்வளவு நாளா கையில காசு வந்தாலும் தண்ணி மாதிரி செலவாகிட்டே இருந்திருக்கும். இல்லனா வரவேண்டிய பணம் சரியான நேரத்துல கைக்கு வராம ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கும். ஆனா இப்போ அந்த ஒருத்தரோட வரவு உங்க அதிர்ஷ்ட கதவை தட்டி திறக்க போகுது. உங்களை தேடி பணம் பல வழிகள்ல வர ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா வராம இழுத்தடிச்ச பணம் எல்லாம் சத்தமே இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். கடன் தொல்லையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முழுசா வெளியே வந்துருவீங்க. 4வது அறிகுறியா உங்க உள்ளுணர்வு ரொம்பவே வலிமையா மாறும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயற்கையாவே உள்ளுணர்வு ரொம்ப அதிகம்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த உள்ளுணர்வு இப்போ இன்னும் கூர்மையா வேலை செய்யும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு உங்க மனசு கரெக்டா உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். உங்களுக்கு வரப்போற நல்ல விஷயங்களை பத்தி உங்க கனவுகள் மூலமா உங்களுக்கு சில அறிகுறிகள் முன்கூட்டியே தெரிய ஆரம்பிக்கும். காலையில எழுந்ததும் ஏதோ ஒரு பெரிய நல்லது நடக்க போகுதுங்கிற அந்த நம்பிக்கை உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிடும். 5வது அறிகுறி ரொம்பவே முக்கியமானது.
உங்களை சுத்தி இவ்வளவு நாளா நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருந்த போலி முகங்கள் எல்லாம் ஒன்னா கழண்டு விழ ஆரம்பிக்கும். உங்களுக்கு யார் உண்மையானவங்க, யார் உங்களை உதாசீனப்படுத்துறாங்கங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். உங்களோட அந்த புதிய உறவு உங்க கண்ணை திறந்து வைக்கும். உங்களை பயன்படுத்திக்கிட்டவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் தானாவே உங்க வாழ்க்கையில இருந்து தூரமா போயிடுவாங்க. இதை நினைச்சு நீங்க வருத்தப்படவே வேண்டாம். ஏன்னா உங்க வாழ்க்கைக்கு தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் இப்போ தானா வெளியே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். 6வது அறிகுறியா, நீங்க வேலை செய்யற இடத்துலயோ இல்ல தொழில் செய்யற இடத்துலயோ உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. இவ்வளவு நாளா நீங்க போட்ட உழைப்புக்கு எந்த பலனும் இல்லையேன்னு ஒரு வருத்தம் இருந்திருக்கும். ஆனா இனிமே நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். அந்த புதிய நபரோட ஆலோசனையோ இல்ல அவங்களோட உதவியோ உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உங்களை மதிக்காதவங்க எல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. 7வது அறிகுறியா, உங்க குடும்பத்தில இருந்து வந்த பெரிய குழப்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு, சொந்தக்காரங்க கூட இருந்த பிரச்சனை எல்லாம் ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும். உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போன சுபகாரியங்கள் எல்லாம் இப்போ தடபுடலா நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட உறவு உங்க குடும்பத்துல ஒரு பாலமா இருந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த பாரம் எல்லாம் இறங்கி உங்க முகத்துல ஒரு புது களை பிறக்கும். 8வது அறிகுறி, உங்க உடல் ஆரோக்கியத்துல ஏற்படுற மாற்றம். இவ்வளவு நாளா மனசுல இருந்த கவலையால உங்க உடம்பு ரொம்ப சோர்வா இருந்திருக்கும். தூக்கமின்மை, ஏதோ ஒரு உடல் உபாதைன்னு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனா இப்போ உங்க மனசு நிம்மதியாகிறதால உங்க உடம்புல ஒரு புது எனர்ஜி பிறக்கும். எந்த வேலையும் ரொம்ப சுறுசுறுப்பா செஞ்சு முடிப்பீங்க. உங்க முகத்துல ஒரு தேஜஸ் தெரியும். உங்களை பாக்குறவங்க எல்லாருமே என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இதெல்லாம் அந்த ஒருத்தரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய தைரியம். 9வது அறிகுறியா, உங்க எண்ணங்கள்ல ரொம்ப பெரிய முதிர்ச்சி வரப்போகுது. இது வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்ட நீங்க இனிமே ரொம்ப பெரிய லட்சியங்களை நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இறை பக்தி ரொம்ப அதிகமாகும். அந்த குறிப்பிட்ட உறவு உங்ககிட்ட மறைஞ்சு இருக்கிற தனித்திறமைய வெளியே கொண்டு வருவாங்க. உங்களால எந்த ஒரு செயலையும் சிறப்பா செய்ய முடியும்னு உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை கொடுத்து உங்களை ஒரு புது மனுஷனா செதுக்குவாங்க. உங்களை பத்தி நீங்களே பெருமைப்படுற அளவுக்கு உங்க நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்பவே கம்பீரமா மாறப்போகுது. உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும் தெளிவும் இருக்கும். 4 பேர் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரப்போகுது. 10வது மற்றும் ரொம்ப முக்கியமான அறிகுறி என்னன்னா, உங்க வாழ்க்கையில அந்த உண்மையான அன்பு கிடைக்க போகுது. உங்களை நீங்களா ஏத்துக்கிற ஒருத்தர், உங்க நிறை குறைகளை தப்பா பார்க்காம மனசார ஏத்துக்கிற ஒருத்தர் உங்க கூடவே நிழல் மாதிரி இருப்பாங்க. நீங்க கோபத்துல தப்பு பண்ணாலும் உங்களை பக்குவமா திருத்தி நல்வழிப்படுத்துவாங்க. இந்த உலகமே உங்களை தப்பா பேசினாலும் உங்களுக்காக முன்னாடி வந்து சண்டை போடுற ஒரு உறவு அது. அந்த உறவு உங்க கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பரா கூட இருக்கலாம். அவங்க யாருன்னு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கே ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சிடும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே தலைகீழா நீங்க ரசிக்கிற மாதிரி ரொம்ப அழகா மாறப்போகுது. இத்தனை வருஷமா நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்படி ஒரு உறவு நமக்கு கிடைச்சிருக்கேன்னு நீங்க ஆனந்த கண்ணீர் விடுவீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனிமே வரப்போறது எல்லாமே ஒரு பொற்காலம்னு அடிச்சு சொல்லலாம். இத்தனை நாள் நீங்க தனியா நின்னு சிந்தின கண்ணீருக்கும் வாங்கின அவமானங்களுக்கும் ஒட்டு மொத்தமா நல்ல விடை கிடைக்க போற நேரம் வந்துடுச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில இருள் முழுசா விலகி வெளிச்சம் மட்டும்தான் நிரம்பி இருக்கும். உங்களை காயப்படுத்தினவங்க, உங்களை வேணான்னு தூக்கி எறிஞ்சவங்கெல்லாம் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற காலம் ரொம்ப நெருங்கிடுச்சு. அந்த முக்கியமான உறவோட கைய மட்டும் எக்காரணம் கொண்டும் விட்டுடாதீங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கான பொற்காலம் இதோ ஆரம்பிச்சிடுச்சு. மனசுல எந்த குழப்பமும் இல்லாம பழைய கவலைகளை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருங்க. உங்க வாழ்க்கையில இனிமே எப்பவுமே வசந்தம் மட்டும்தான் வீச போகுது. இப்போ இந்த 10 அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு. அத பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க இயற்கையாவே ரொம்ப கோபப்படுவீங்க. உங்க கோபத்தாலையும் பிடிவாதத்தாலையும் பல நல்ல உறவுகளை நீங்க ஏற்கனவே இழந்திருக்கலாம். ஆனா இந்த முறை அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு வரப்போற அந்த நல்ல உறவு உங்க கோபத்தையும் தாண்டி உங்களை நேசிக்க கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா அதுக்காக அவங்கள ரொம்ப சோதிக்க கூடாது. அவங்க சொல்ற வார்த்தைக்கு கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க. எப்பவுமே நான் நினைச்சதுதான் நடக்கணும், நான் சொல்றதுதான் சரின்னு நினைக்காம அவங்க என்ன சொல்ல வராங்கங்கறத பொறுமையா கேளுங்க. உங்க பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்கோங்க. ஏன்னா இந்த உறவு உங்க வாழ்க்கைய மேலே கொண்டு போறதுக்காக கடவுளா பார்த்து அனுப்பின ஒரு வரம்.
அதை உங்க கையாலேயே நீங்க கெடுத்துக்க கூடாது. சொந்தமா வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போற மாற்றம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும். இது வரைக்கும் தொழில்ல பல நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. யார நம்பி பொறுப்பை கொடுக்கறதுன்னு தெரியாம முழிச்சிருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க போட்ட முதலீடு பல மடங்கா பெருக போகுது. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட உறவு மூலமா சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். அவங்க உங்களுக்கு பொருளாதார ரீதியாவும் சரி, மனதளவுலயும் சரி ஒரு பெரிய தூணா இருப்பாங்க. அவங்க கொடுக்கற ஆலோசனைய கேட்டு நடக்கும்போது நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் லாபத்துல போய் முடியும். உங்க கூடயே இருந்து உங்களை குழி பறிக்க நினைச்ச கூட்டாளிகள் எல்லாம் தானாவே உங்க வியாபாரத்தை விட்டு விலகிடுவாங்க. உங்க தொழில ஒரு பெரிய ராஜயோகம் அடிக்க போகுது. அதே மாதிரி கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா வரன் தேடியும் அமையலையேங்கிற கவலை இனிமே வேண்டாம். உங்க வாழ்க்கை துணையா வரப்போறவங்க தான் அந்த குறிப்பிட்ட உறவா கூட இருக்கலாம். அவங்க வந்த பிறகு உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் எல்லாம் இருட்டுல வச்ச வெளிச்சம் மாதிரி பறந்து போயிடும். உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுது. வீட்டுல பெரியவங்க சம்மதத்தோட உங்க திருமணம் ரொம்ப விமரிசையா நடக்கும். குழந்தை இல்லாம கவலைப்படுற தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. பல வருஷமா ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருந்த உங்க வீட்டுல மழலை சத்தம் கேட்க போற நேரம் வந்துடுச்சு. உங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ போறாங்க. வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம். இத்தனை நாள் நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலையேன்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. எத்தனையோ நேர்காணலுக்கு போய் நிராகரிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி நடக்காது. உங்க தகுதிக்கு ஏத்த நீங்க ஆசைப்பட்ட வேலை உங்களுக்கு தேடி வரும். அந்த வேலை கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மனிதரோட அறிமுகம் கிடைக்கும். அவங்க மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க பல படிகளை ஏறி மேல போவீங்க. வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு கனவு காண்கிறவங்களுக்கு அந்த கனவு நனவாக போகுது. விசா தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி நீங்க நினைச்ச தேசத்துக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க போறீங்க. அளவுக்கு கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு முழு பலத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். வரப்போற நல்ல மாற்றங்களை மனசார ஏத்துக்க தயாராயிருங்க. எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கும்போது அதை சந்தேகப்படாதீங்க, முழுசா நம்புங்க. இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய காரணமே கண் திருஷ்டி தான். நீங்க நல்லா உடுத்துட்டு வெளியே போனாலே சுத்தி இருக்கிற 4 பேருக்கு பொறுக்காது. நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு உங்க முதுகுக்கு பின்னாடி பேசினவங்க தான் இங்க அதிகம். உங்க நல்ல மனசுக்கு யாரு கெட்டவங்க யாரு நல்லவங்கன்னு உடனே கண்டுபிடிக்க தெரியல. ஆனா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போற அந்த குறிப்பிட்ட உறவு உங்களுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா மாறப்போகுது. உங்க மேல விழுகிற திருஷ்டி, மத்தவங்களோட பொறாமை எல்லாத்தையும் அவங்க தடுத்து நிறுத்துவாங்க. வீட்டுல எப்பவுமே ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருந்ததே அது இனிமே காத்துவாக்குல பறந்துடும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டும் விட்டுடாதீங்க. அவனும் காசு விஷயத்துல இனிமே நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாற போகுதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா பணம் அதிகமா வருதேன்னு சொல்லிட்டு கண்டபடி செலவு பண்ணிடக்கூடாது. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாவே யாருக்காவது கஷ்டம்னு வந்தா பாக்கெட்ல இருக்கிற கடைசி 10 ரூபாயா இருந்தாலும் அப்படியே தூக்கி கொடுத்துட்டு நீங்க பட்டினியா கிடைக்கிற ஆளுங்க. இந்த நல்ல குணத்தால தான் நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க. ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் உங்க கைக்கு வர பணத்தை ரொம்ப பத்திரமா முதலீடு பண்ணுங்க. உங்களுக்காக அந்த புதிய உறவு நிறைய நல்ல திட்டங்களை வச்சிருப்பாங்க. அவங்க பேச்ச கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க பழகுங்க. சொந்த வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சரியான நேரம். கைக்கு வர காசை நல்ல சுப செலவுகளுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இந்த மாபெரும் அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில எந்த தடங்களும் இல்லாம முழுசா கிடைக்கணும்னா நீங்க குலதெய்வ வழிபாட்டை மறக்கவே கூடாது. எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் மாசத்துல ஒரு நாளாவது உங்க குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட போய் மனசார வேண்டிட்டு வாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஆனா முருகப்பெருமானுக்கு தீபம் ஏத்தி வழிபடுங்க. உங்க ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் தான். அதனால முருகரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய அரணா பாதுகாப்பா இருக்கும். செவ்வாய்க்கிழமையில முடிஞ்ச ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்க கையால செய்யற இந்த சின்ன சின்னதான தர்மங்கள் உங்களுக்கு வரப்போற பெரிய பெரிய ஆபத்துகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி உங்க புண்ணிய கணக்கு அதிகமாக்கும். நீங்க கடந்து வந்த பாதை ரொம்பவே கரடு முரடானது. ரத்த கண்ணீர் விட்டிருப்பீங்க, ராத்திரி பூரா தூங்காம அழுதுருப்பீங்க. நமக்கு யாருமே இல்லையா, நம்மளை தூக்கி விட ஒரு நாதி இல்லையான்னு நினைச்சு பல நாள் ஏங்கி இருப்பீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் தான் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி. இனிமே உங்க தலையெழுத்து உங்க கையில தான் இருக்கு. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போக போறாங்க. இது வெறும் ஆரம்பம்தான்.
அந்த ஒரு உண்மையான உறவோட கைகோர்த்து உங்க வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்தை ரொம்ப கம்பீரமா தொடங்க தயாரா இருங்க. எந்த கவலையும் வேணாம். உங்க மனசளவுல நீங்க ரொம்ப தைரியமா இருந்தா போதும், நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். உங்களை இத்தனை நாளா ஏளனமா பார்த்த சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாரும் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போக போறாங்க. உங்ககிட்ட பேசவே தயங்கினவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க சமூக அந்தஸ்து ரொம்பவே உயரப்போகுது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கஷ்ட காலத்துல உங்களை அனாதையா நடுத்தருவுல கைவிட்டவங்கள இப்போ திரும்பவும் ரொம்ப நெருக்கமா உங்க கூட சேர்த்துக்காதீங்க. அவங்க கிட்ட ஒரு புன்னகையோட பேசிட்டு கொஞ்சம் தள்ளி நிக்கிறதே உங்களுக்கு எப்பவுமே நல்லது. உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிச்சவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடி உங்க வெற்றி தான். அந்த மாபெரும் வெற்றியை நோக்கி தான் இப்போ நீங்க உங்க முதல் அடியை எடுத்து வச்சிருக்கீங்க. உங்க ராசிக்கு ஏப்ரல் 1 மேல கிடைக்க போற அந்த ஒரு விசேஷமான உறவு உங்க வெற்றிக்கு ஆணிவேரா பக்கபலமா இருக்க போகுது. அவங்க மேல உங்க முழு நம்பிக்கையை வைங்க. உங்க சொல்ற சின்ன சின்ன ஆலோசனைகளை உங்க வாழ்க்கையில கொஞ்சம் ஏத்துக்கிட்டு செயல்படுங்க. இது வரைக்கும் உங்க உண்மையான திறமையை வெளியே காட்ட முடியாம 4 சுவத்துக்குள்ள முடங்கி கிடந்தது போதும். இனிமே இந்த உலகம் உங்களுக்காக ஒரு பெரிய மேடையை அமைச்சு கொடுக்க போகுது. உங்க பேச்சுல இருக்கிற ஒரு விதமான காந்த சக்தி சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஈர்க்கும். நீங்க தொட்ட காரியம் எல்லாம் ரொம்ப சிறப்பா துலங்கும். எந்த ஒரு புது முயற்சியை தொடங்கறதுக்கு முன்னாடியும் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தொடங்குங்க. உங்க மனசுக்குள்ள இத்தனை வருஷமா இருந்த ஆழமான காயங்கள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமா ஆறி போய் ஒரு புது மனுஷனா நீங்க அவதாரம் எடுக்க போறீங்க. இவ்வளவு பெரிய ராஜயோகம் உங்களுக்கு தேடி வரும்போது கொஞ்சம் கூட கர்வம் தலைக்கு ஏறிடாம ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே குணத்துல ரொம்ப எளிமையானவங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த ஈரத்தை மட்டும் எப்பவும் யாருக்காகவும் மாத்திக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் போது உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இனிமே வரப்போற ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழா மாதிரி ரொம்ப கோலாகலமா இருக்க போகுது. இத்தனை நாள் நீங்க தனிமையில சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் 1000 மடங்கு சந்தோஷத்தை கடவுள் உங்களுக்கு வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்க போறாரு. உங்க வீட்டுல எப்பவுமே சிரிப்பு சத்தமும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்கும். உங்க மனசுல இவ்வளவு நாளா இருந்த பெரிய பாறையெல்லாம் முழுசா இறங்கி காத்துல பறக்கிற மாதிரி ஒரு லேசான உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். அந்த உண்மையான உறவு உங்க கைய பிடிச்சுக்கிட்டு உங்க நிழல் மாதிரி உங்க கூடவே உங்க வாழ்நாள் முழுக்க வரப்போறாங்க. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? பழைய கவலைகளை, கசப்பான அனுபவங்களை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி தூக்கி தூரமா போட்டுட்டு உங்களுக்கான இந்த பிரகாசமான புது வாழ்க்கைய 2 கைகளையும் நீட்டி ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கோங்க. உங்களுக்கான பொற்காலம் திறந்துடுச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி. மனசுல எந்த பயமும் இல்லாம ரொம்ப தைரியமா அடி எடுத்து வைங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்க வெளியே பார்க்க ரொம்பவே கம்பீரமா, யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காதவங்க மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்பவே குழந்தை மனசு படைச்சவங்க. யாருக்காவது ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது ராத்திரி நேரத்துல தலையணையில முகத்தை வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம அழுது தீர்த்த நாட்கள் தான் இங்க அதிகம். உங்க வலிய வெளியே சொல்ல கூட உங்களுக்கு ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா ஏப்ரல் 1 அப்புறம் வரப்போற அந்த ஒரு உயிர் உங்க கண்ணீரை துடைக்கிற முதல் கையா இருக்க போகுது. இனிமே நீங்க இருட்டுல உட்காந்து அழ வேண்டிய அவசியமே வராது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை எல்லாம் அவங்கிட்ட கொட்டி தீர்த்தரலாம். உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையேங்கிற அந்த மிகப்பெரிய வலி இனிமே உங்க வாழ்க்கையில வரவே வராது. அந்த அளவுக்கு ஒரு ஆழமான உண்மையான பாசத்தை அவங்க உங்க மேல கொட்ட போறாங்க. என் மனசு சரியில்லாததால இவ்வளவு நாளா உங்க உடம்பு ரொம்பவே கெட்டு போயிருக்கும். தேவையில்லாத மருத்துவ செலவுகள் உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்திருக்கும். தூக்கம் இல்லாம பல ராத்திரிகளை கடந்து வந்திருப்பீங்க. ஆனா இப்போ மனசுல ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. அந்த நிம்மதி உங்க முகத்துல ஒரு பெரிய பொலிவை கொண்டு வரும். காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது சுறுசுறுப்பு உங்க உடம்புல ஒட்டிக்கிடும். எந்த வேலையும் தள்ளி போடாம ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. உங்களை பாக்குறவங்க எல்லாமே என்ன உங்க முகத்துல இவ்வளவு வெளிச்சம், என்ன திடீர்னு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு ஆச்சரியமா கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இதுக்கு எல்லாமே காரணம் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நிம்மதி தான். அந்த நிம்மதியை கொடுக்க போறது அந்த ஒரு குறிப்பிட்ட உறவு தான். இந்த உலகத்துல காசு பணம் இருந்தா எதை வேணாலும் வாங்கிடலான்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான அன்பையும் நம்மள உசுரா நேசிக்கிற ஒரு நல்ல உறவையும் எந்த காசு கொடுத்தும் வாங்க முடியாது. அது கிடைக்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பாக்கியம் இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. உங்களை தூத்தி பேசினவங்க முன்னாடி நீங்க ரொம்ப கம்பீரமா சந்தோஷமா வாழ போறீங்க.
உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த வசந்த காலத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்க கோபத்துக்காகவோ பிடிவாதத்துக்காகவோ அந்த நல்ல உறவை மட்டும் தூரமா விலக்கி வச்சிடாதீங்க. முன்கோபத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. கடவுளா பார்த்து உங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய பரிசு அது. அந்த பரிசை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கான நல்ல காலம் முழுமையா பிறந்துருச்சு. இனிமே எதை நினைச்சும் கவலைப்படாம நிம்மதியா இருங்க. தொட்டதெல்லாம் தொலங்க போகுது. உங்க சொந்தக்காரங்க மத்தியில நீங்க பட்ட அவமானம் கொஞ்ச நஞ்சமா என்ன? எப்ப பார்த்தாலும் உங்களை குறை சொல்றதே ஒரு சிலருக்கு முழு நேர வேலையா இருந்திருக்கும். நீங்க எவ்வளவு செஞ்சாலும் ஏளனமா பேசின நாக்குகள் இங்க நிறைய இருக்கு. ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறப்போகுது. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான சிம்மாசனம் தயாராகிடும். குறிப்பா அந்த புது உறவோட வருகைக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே துல்லியமா சரியா இருக்கும். உங்களை ஒரு காலத்துல உதாசீனப்படுத்தினவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிக்கிற நிலைமை கண்டிப்பா வரும். அந்த அளவுக்கு உங்க அந்தஸ்தும் பொருளாதார நிலைமையும் உச்சத்துல போய் நிக்க போகுது. அவனும் காசு விஷயத்துல நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய விடிவு காலம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். வட்டிக்கு மேல வட்டி கட்டி கடன்காரங்க தொல்லை தாங்க முடியாம வெளியே தலை காட்ட முடியாம தவிச்சிருப்பீங்க. ராத்திரியில தூக்கம் வராம விடிஞ்சா என்ன பண்ண போறோம்னு கண்ணீர் விட்ட நாட்கள் இனிமே உங்க வாழ்க்கையில வரவே வராது. உங்களுக்கு வரப்போற அந்த நல்ல ஜீவன் உங்க பண பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருப்பாங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து பெரிய அளவுல பண வரவு இருக்கும். ரொம்ப நாளா விற்காம இழுத்தடிச்ச சொத்து நல்ல விலைக்கு விற்கும். இல்லனா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி புதுசா ஒரு சொத்து வாங்குற ராஜயோகம் கூடி வரும். உங்க குடும்பத்தோட கஷ்ட நிலைமை மொத்தமா மாறி நீங்க ஒரு உல்லாசமான வாழ்க்கை வாழ போறீங்க. ஏன்னா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் உங்க பழைய கஷ்டங்களை மறந்துடாதீங்க. அதே சமயம் உங்களை ஏமாத்தினவங்களை பழி வாங்கணும்னு ஆத்திரப்படாதீங்க. அவங்கள அப்படியே கண்டுக்காம உங்க பார்வையில இருந்து ஓரமா ஒதுக்கி வச்சிடுங்க. உங்க வெற்றி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற மிகப்பெரிய தண்டனையா இருக்கணும். உங்க முழு கவனமும் உங்க வளர்ச்சி மேலையும் உங்களுக்கு துணையா வரப்போற அந்த உண்மையான உறவு மேலையும் மட்டும்தான் இருக்கணும். இந்த உறவு உங்ககிட்ட எதிர்பார்க்கறது கோடிக்கணக்கான பணமோ நகையோ கிடையாது. ஆழமான அன்பும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் மட்டும்தான். அதை மட்டும் நீங்க அவங்களுக்கு முழுசா கொடுத்துட்டீங்கன்னா உங்க உசுறு இருக்கிற வரைக்கும் உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க. நீங்க இவ்வளவு நாள் தேடி அலைஞ்ச அந்த நிம்மதி இப்போ உங்க வீட்டு வாசப்படியில காத்துக்கிட்டு இருக்கு. கதவை திறந்து சந்தோஷமா உள்ளே கூப்பிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க ஆழமா கவனிக்கணும். வேலை செய்யற இடத்துல நீங்க கொடுக்கற உழைப்புக்கு என்னைக்குமே ஒரு மரியாதையோ இல்ல ஒரு நல்ல வார்த்தையோ கிடைச்சிருக்காது. என்னடா இது, நம்ம மாடா உழைச்சாலும் இந்த உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு நம்மளை தூக்கி எறியறாங்களேங்கிற மன உளைச்சல் உங்களுக்கு ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனா அந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேல அந்த ஒரு குறிப்பிட்ட உறவோட வரவுக்கு அப்புறம் உங்க வேலையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. நீங்க தொட்டது எல்லாம் துலங்குற நேரம் இது. உங்க திறமையை பார்த்து மேலதிகாரிகளே ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு நாளா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ இல்ல சம்பள உயர்வோ எந்த தடையும் இல்லாம தானா தேடி வரும். உங்களை வேலை வாங்கினவங்க எல்லாம் இனிமே உங்ககிட்ட கை கட்டி நிக்கிற அளவுக்கு உங்க தகுதி உயரும். இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு பின்னாடி ஒரு மலை மாதிரி நிக்க போற அந்த உறவு கொடுக்கற தைரியம் தான். ஏசொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கு இருந்த கெட்ட பேரு மொத்தமா அழிய போகுது. விருச்சிக ராசிக்காரங்க மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாதவங்க. பட்டன முகத்துக்கு நேரா உண்மையை சொல்லிடுவீங்க. இதனாலேயே உங்களுக்கு நிறைய எதிரிகள் உருவாகி இருப்பாங்க. இவங்க எப்பவுமே இப்படித்தான், இவங்களால ஒன்னும் உருப்படியா செய்ய முடியாதுன்னு முதுகுக்கு பின்னாடி பேசினவங்க இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து கண்ணு வைக்கிற அளவுக்கு நீங்க மேல வரப்போறீங்க. உங்க வீட்டு விசேஷங்களுக்கு கூட உங்களை கூப்பிடாம ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்போ உங்களை கூப்பிட்டாதான் அந்த விசேஷமே முழுசாகும்னு உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்க தலையெழுத்து ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுது. ஆனா நீங்க பழைய கசப்புகளை எல்லாம் மனசுல வச்சுக்காம அவங்கள ரொம்ப பெருந்தன்மையா மன்னிச்சு ஏத்துக்குவீங்க. அந்த அளவுக்கு உங்க மனசுல ஒரு பெரிய பக்குவம் வரப்போகுது. இந்த நேரத்துல உங்க இறைபக்தி ரொம்பவே அதிகமாகும். இவ்வளவு நாள் கஷ்டத்தை மட்டும் கொடுத்த கடவுள் இப்போ இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறாரேன்னு கோவில் கோவிலா போய் கண்ணீர் மல்க நன்றி சொல்வீங்க. உங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. அந்த குலதெய்வமே ஒரு மனுஷ ரூபத்துல அந்த உறவா உங்க வாழ்க்கையில வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாறை எல்லாம் இறங்கி காத்துல பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். ராத்திரி படுத்தா எந்த கவலையும் இல்லாம குழந்தை மாதிரி நிம்மதியா தூங்குவீங்க. காலையில எந்திரிக்கும் போது ஒரு புது நம்பிக்கையோட எந்திரிப்பீங்க. உங்க வாழ்க்கையில வீச போற இந்த வசந்த காத்த நீங்க முழுசா சுவாசிக்க தயாராயிருங்க.
எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் மனசுக்குள்ள கொண்டு வராதீங்க. நடக்கிறது எல்லாமே உங்க நன்மைக்கு தான் முழுசா நம்புங்க. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான குணம் இருக்கு. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா உங்க கஷ்டத்தை எல்லாம் ஓரமா வச்சுட்டு அவங்களுக்காக ஓடி போய் நிப்பீங்க. உங்க நேரம், உங்க உழைப்பு, உங்க பணம்னு எல்லாத்தையும் அவங்களுக்காக செலவு பண்ணிருப்பீங்க. ஆனா உங்க நேரம் வரும்போது நீங்க உதவி செஞ்ச அத்தனை பேரும் உங்களை கண்டுக்காம திரும்பி நடந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஏமாற்றங்களை நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய சந்திச்சிட்டீங்க. இதனாலேயே புதுசா யாராவது பழக வந்தா கூட இவங்களும் நம்மளை ஏமாத்தத்தானே வராங்கங்கிற ஒரு சந்தேகம் உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆனா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில இணைய போற அந்த உறவு நீங்க இது வரைக்கும் பார்த்த மனுஷங்க மாதிரி இருக்கவே மாட்டாங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காம உங்களுக்காகவே எல்லாத்தையும் செய்ய காத்துட்டு இருப்பாங்க. உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பான வட்டத்தை போட்டு உங்களை ஒரு குழந்தை மாதிரி அவங்க பாத்துக்குவாங்க. இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்கங்கிற உண்மைய அவங்க உங்களுக்கு புரிய வைப்பாங்க. இப்போ கூட நீங்க இந்த காணொளிய பாத்துக்கிட்டு இருக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கலாம். நிஜமாவே நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா? இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காண வருமானு ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நான் சொல்றத ரொம்ப ஆழமா நம்புங்க. இது வெறும் வார்த்தைக்காக சொல்ற ஆறுதல் கிடையாது. கிரகங்களோட நிலைப்பாடு இப்போ உங்களுக்கு 100% சாதகமா மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பா உங்க ராசிக்கு நடக்க போற இந்த கிரக மாற்றங்கள் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. எததின் நீங்க கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு இருந்த வாழ்க்கை வண்டி இப்போ தானா ஒரு நல்ல பாதையில வேகமா ஓட ஆரம்பிக்க போகுது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க. எனக்கு இனிமே எல்லாமே நல்லதாதான் நடக்கும்னு உங்களுக்கு நீங்களே ஆழமா சொல்லிக்கோங்க. நீங்க நினைக்கிற அந்த நல்ல எண்ணம் தான் உங்களுக்கான அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை காந்த மாதிரி உங்ககிட்ட இழுத்துட்டு வரப்போகுது. உங்க வீட்டுல இவ்வளவு நாளா இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை இப்போ மெல்ல மெல்ல மாறப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஊடல்கள் பெரிய சண்டையா மாறி பேசாம இருந்திருப்பீங்க. இல்லனா குழந்தைங்க உங்க பேச்சை கேட்காம உங்களை ரொம்பவே மனசு நோகடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஒருத்தரோட வரவால உங்க குடும்பமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அன்பா மாறப்போகுது. வீட்டுல எப்பவுமே ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கும். சுபகாரியங்களை பத்தி பேச ஆரம்பிப்பீங்க. ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச ஒரு பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சந்தோஷப்படுவீங்க. வாசல்ல யாராவது வந்து நின்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தான் கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு உங்க வீட்டை சுத்தி ஒரு நல்ல சக்தி உருவாக போகுது. உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருந்த சொந்தக்காரங்க கூட இப்போ உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க. இது எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு பெரிய மாயாஜாலம் மாதிரி இருக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த மாற்றங்களை ஏத்துக்க உங்க மனசை தயார்படுத்துறது மட்டும்தான். இந்த புது உறவு எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அவங்களை எப்படி அடையாளமா கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்குள்ள இப்போ ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்க திடீர்னு ஆகாயத்துல இருந்து குதிச்சு வரமாட்டாங்க. உங்களை சுத்தி உங்களுக்கு ரொம்ப அறிமுகமான வட்டத்திலேயே இருக்கிற ஒருத்தரா கூட இருக்கலாம். ரொம்ப வருஷமா உங்களை தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு நீங்க படுற கஷ்டத்தை பார்த்து மனசுக்குள்ள வருத்தப்பட்ட ஒரு ஜீவனா அது இருக்கலாம். சரியான நேரம் வரும்போது, அதாவது இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேல கிரகங்களோட அமைப்பு மாறும்போது அவங்க தானாவே உங்க முன்னாடி வந்து நிப்பாங்க. உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் கிடைக்கிறதுங்கிறது இந்த காலத்துல எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க உங்ககிட்ட பேசும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி பிறக்கும். இவங்க தான் நமக்கானவங்க, இவங்களை நம்பி நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கலான்னு உங்க உள்ளுணர்வே உங்களுக்கு ரொம்ப ஆழமா சொல்லும். காசு, பணம், வெற்றி, நிம்மதின்னு எல்லாமே இனிமே உங்க வாசல்ல வந்து வரிசையா நின்னாலும் நீங்க ரொம்ப உஷாரா பாத்துக்க வேண்டியது உங்களோட ஆரோக்கியத்தை தான். இத்தனை வருஷமா நீங்க பட்ட மன உளைச்சல்ல, நேரத்துக்கு சாப்பிடாம சரியா தூங்காம உங்க உடம்ப நீங்களே ரொம்ப கெடுத்து வச்சிருக்கீங்க. இந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் வியாதி என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சில உபாதைகள் உங்களை பாடாப்படுத்தி இருக்கும். ஆனா அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததும் அவங்க முதல் வேலையா உங்க சாப்பாடு, உங்க தூக்கம் இதுலதான் ரொம்ப பெரிய கவனத்தை செலுத்துவாங்க. உங்களை ஒரு குழந்தை மாதிரி கவனிச்சுக்கிட்டு உங்க உடம்ப தேத்துவாங்க. அவங்க கொடுக்கற அந்த அன்பும் அக்கறையும் தான் உங்களுக்கான உண்மையான மருந்து. உங்க முகத்துல இவ்வளவு நாளா இருந்த அந்த சோர்வெல்லாம் முழுசா மறைஞ்சு ஒரு புது தேஜஸ் உங்க முகத்துல வந்து ஒட்டிக்கும். உங்களை பாக்குறவங்க எல்லாம் இவ்வளவு நாளா நீங்க தான் கஷ்டப்பட்டீங்களான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் தெரியும். விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டா அவங்களுக்காக உசிரையே கொடுத்து பழகுவாங்க. ஆனா அதே அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து உண்மையான அன்பை எதிர்பார்ப்பீங்க. அந்த அன்பு கிடைக்கலனாலும் இல்ல அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்கனாலும் உங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரி எத்தனையோ துரோகங்களை, ஏமாற்றங்களை நீங்க கடந்து வந்திருக்கீங்க. இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாற்றமும் உங்க வாழ்க்கையில வராம கடவுளே
நேரா வந்து உங்களை பாதுகாத்துக்க போறாரு. உங்களை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சவங்க, உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிச்சவங்க எல்லாரும் நீங்க வாழ போற இந்த பிரம்மாண்டமான வாழ்க்கைய பார்த்து பொறாமையில வெந்து போக போறாங்க. நீங்க எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். உங்க வெற்றி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற மிகப்பெரிய சவுக்கடியா இருக்க போகுது. உங்களை பத்தி தப்பா பேசின வாய்கள் எல்லாம் இப்போ உங்க நல்ல குணத்தை பத்தி ஊர் பூரா புகழ்ந்து பேச போகுது. அந்த அளவுக்கு நீங்க சமுதாயத்துல ஒரு பெரிய மரியாதையான இடத்துக்கு போக போறீங்க. உங்களுக்கான இந்த புது வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிங்க. இத்தனை வருஷமா நீங்க அனுபவிச்ச வலிகளும் வேதனைகளும் சும்மா இல்ல. அது எல்லாமே உங்க கர்ம வினைகளை கழிக்கிறதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பரீட்சை. அந்த பரீட்சையில நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டீங்க. அந்த வெற்றிக்கான பரிசு தான் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உன்னதமான உறவு. பல பேர் உங்களை பைத்தியக்காரங்க மாதிரி ஆக்கியிருப்பாங்க. நீங்க சொல்றது எப்பவுமே தப்பு, நீங்க எடுக்கிற முடிவு எதுவுமே சரியில்லைன்னு உங்களை நீங்களே சந்தேகப்படுற அளவுக்கு உங்களை மனச்சளவுல சித்திரவதை பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ உங்க உண்மையான மதிப்பை உங்களுக்கு உணர்த்துறதுக்காகவே ஒருத்தர் உங்க வாழ்க்கையில நுழைய போறாங்க. அவங்க வந்த பிறகு இவ்வளவு நாள் உங்க மேல விழுந்த பழி அவமானம் எல்லாமே பனி மாதிரி விலகிடும். நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு இந்த ஊருக்கே தெரிய வரப்போகுது. உங்களுக்கான ஒரு தனி சிம்மாசனம் இப்போ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயற்கையாவே ஒரு பெரிய சக்தி இருக்கு. அதுதான் உள்ளுணர்வு. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆனா நீங்க ரொம்ப பாசக்காரங்கிறதால அந்த குரலை மதிக்காம எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பி ஏமாந்திருப்பீங்க. இனிமே அப்படி நடக்காது. உங்க வாழ்க்கையில இணைய போற அந்த உறவு உங்க உள்ளுணர்வுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அவங்க வாயால சொல்லுவாங்க. உங்க 2 பேரோட எண்ணங்களும் ஒரே அலைவரிசையில ரொம்ப அழகா பொருந்தும். ஒண்ணுமே சொல்லாம உங்க கண்ணை பார்த்தே நீங்க என்ன கவலையில இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த உறவு ரொம்பவே ஆழமானதா இருக்க போகுது. அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும்போது வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப சுலபமா ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்க 2 பேரோட கூட்டு முயற்சி பெரிய பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தேடி தரப்போகுது. இதுல நீங்க ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்க கடந்த காலத்தை முழுசா மறந்துடுங்க. பழைய காயங்களை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்க வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கிற இந்த புது வசந்தத்தை உங்களால முழுசா அனுபவிக்க முடியாது. நேத்து நடந்தது நேத்தோட முடிஞ்சு போச்சு. உங்களை காயப்படுத்தினவங்களை பழிவாங்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு அவங்கள உங்க ஞாபகத்துல இருந்து முழுசா அழிச்சிடுங்க. உங்க மொத்த கவனமும் இனிமே வரப்போற உங்க பிரகாசமான எதிர்காலத்து மேல மட்டும்தான் இருக்கணும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய குப்பைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சாதான் இந்த புது உறவுக்கான இடத்தை உங்களால முழுமையா கொடுக்க முடியும். அந்த ஒருத்தர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தா உங்க மொத்த தலையெழுத்தும் எப்படி மாறப்போகுதுன்னு நீங்க கூடிய சீக்கிரமே கண்கூட பார்க்க போறீங்க. உங்களுக்கான நல்ல நேரம் ரொம்ப சிறப்பா ஆரம்பிச்சிருச்சு. இத மனசார ஏத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ பழகுங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா வாழணும்னு நினைக்கிறவங்க. ஆனா சூழ்நிலை உங்களை ரொம்பவே முடக்கி போட்டுருச்சு. இப்போ இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேல அந்த ஒரு உன்னதமான உறவு உங்க கைய பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க திரும்பவும் பழைய கம்பீரத்தோட எழுந்து நிக்க போறீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்பவே உயரப்போகுது. ஒரு காலத்துல உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க புத்திசாலித்தனமும் உங்க அனுபவமும் மத்தவங்களுக்கு பயன்பட போகுது. நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வீண் போகல. அது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாடம். அந்த பாடத்தை வச்சு நீங்க இனிமே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போறீங்க. உங்க பேச்சுல இருக்கிற முதிர்ச்சியை பார்த்து பல பேர் உங்க பின்னாடி அணிவகுத்து நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தலைமை பண்பு உங்ககிட்ட உருவாக போகுது. உங்க மனசுக்குள்ள இவ்வளவு நாளா இருந்த பயம் இருட்டு எல்லாமே முழுசா விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. இறை பக்தி உங்களுக்குள்ள பல மடங்கா பெருகும். ஏதோ ஒரு சக்தி உங்களை எப்பவுமே பாதுகாக்குதுங்கிற உணர்வு உங்களுக்குள்ள ஆழமா வேரூன்றிடும். உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துறத நீங்க கண்கூடா உணர்வீங்க. அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதமும் இந்த புது உறவோட அன்பும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில எந்த ஒரு துக்கமும் வராம ஒரு பெரிய இரும்பு கோட்டையை கட்ட போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க மனசை எப்பவுமே ரொம்ப சுத்தமா எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாம வச்சுக்கோங்க. உங்களை பழிவாங்கினவங்களை கூட மன்னிச்சு விடுற அளவுக்கு உங்க மனசு ரொம்ப விசாலமா மாறப்போகுது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பக்குவம் உங்களுக்குள்ள வரும்போது இந்த உலகத்துல உங்களை அசைக்க யாராலையும் முடியாது. உங்களுக்கான பொற்காலம் திறந்துடுச்சு. இத்தனை வருஷம் நீங்க சிந்திய கண்ணீருக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய கூலி கிடைக்க போற நேரம் வந்துடுச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கிதான் இருக்கும். உங்க முகத்துல எப்பவுமே ஒரு புன்னகை நிரம்பி இருக்கும். அந்த சிரிப்புக்கு காரணமா
உங்க கூடவே அந்த உண்மையான உறவு எப்பவுமே நிக்கும். உங்க கஷ்டங்கள், கடன்கள், நோய்கள் எல்லாமே உங்களை விட்டு நிரந்தரமா விலகி போச்சுன்னு முழுசா நம்புங்க. உங்களுக்கு வரப்போற நல்லதே 2 கைகளையும் நீட்டி மனசார ஏத்துக்கோங்க. உங்களுக்கான இந்த புது வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே இனிமே பிரகாசமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப அழகா மாறப்போகுது. எந்த கவலையும் வேணாம், சந்தோஷமா இருங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே குடும்பத்துக்காக உசிரையே கொடுப்பாங்க. ஆனா அதே குடும்பத்துல இருந்துதான் உங்களுக்கு அதிகமான எதிர்ப்பும் அவமானமும் வந்திருக்கும். கூட பிறந்தவங்களோ இல்ல சொந்தக்காரங்களோ உங்களை எப்படியாவது கீழே தள்ளி விடணும்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க முன்னேறினா அவங்களுக்கு பொறுக்காது. ஆனா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேல அந்த ஒரு உன்னதமான உறவு உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் இந்த சொந்தக்காரங்க போடுற சதித்திட்டங்கள் எல்லாம் தவிடுபொடியாகிடும். உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு உங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு குரல் முறையா ஓங்கி ஒலிக்கும். அது வரைக்கும் உங்களை அடக்கி ஆள நினைச்சவங்கெல்லாம் இப்போ உங்க பின்னாடி இருக்கிற அந்த பலமான உறவை பார்த்து பயந்து பின்வாங்க ஆரம்பிப்பாங்க. உங்க வீட்டுல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உண்மையான மரியாதையும் உரிமையும் இனிமே யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. நீங்க தலையெழுத்தேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பல விஷயங்களை அந்த ஒருத்தர் ரொம்ப சுலபமா மாத்தி காட்ட போறாங்க. ஜாதக கட்டத்துல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இடம் மாறுற இந்த நேரத்துல எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது நீங்க வேலை செய்யற இடத்துல மட்டும் இல்லாம வேற சில வழிகள்லயும் உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும். முன்னாடி எல்லாம் 100 ரூபாய் சம்பாதிக்க நீங்க 1000 மடங்கு உழைக்க வேண்டியதா இருந்திருக்கும். ஆனா இப்போ உங்க மூளையை பயன்படுத்தி செய்யற சின்ன சின்ன காரியங்கள் கூட பெரிய அளவுல லாபத்தை கொடுக்கும். ரொம்ப வருஷமா ஒரு சொந்த வீடு கட்டணும், இல்லைன்னா ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும்னு கனவு கண்டிருப்பீங்க. அந்த கனவை நனவாக்குறதுக்கான வழிய அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு ரொம்ப அழகா காட்டுவாங்க. நீங்க இத்தனை வருஷமா சேர்த்து வச்ச அவமானங்களுக்கு எல்லாம் பழி தீர்க்கிற மாதிரி உங்க வளர்ச்சி எல்லாரையும் வாயடைக்க வைக்க போகுது. உங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப கெத்தா வாழ போற காலம் இது. உங்க தலை நிமிர போற இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு விதமான கர்வம் வந்தாலும் அதை வெளியே காட்டாம ரொம்ப அமைதியா சிரிச்சுட்டு கடந்து போயிடுவீங்க. மனசளவுல நீங்க இப்போ அடைய போற அந்த நிம்மதிக்கு ஈடு இணையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான படபடப்பு, எதிர்காலத்தை பத்தின பயம், இது எல்லாமே உங்களை விட்டு முழுசா விலகிடும். அந்த புதிய உறவு உங்ககிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை விதைக்கும். நான் இருக்கேன் உனக்கு, எதை பத்தியும் கவலைப்படாதேங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நீங்க இத்தனை வருஷமா ஏங்கி தவிச்சிங்க. அந்த வார்த்தையை முழு மனசோட உண்மையான அன்போட சொல்ல ஒரு ஆள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. அந்த கடவுளே ஒரு மனுஷ ரூபத்துல வந்து உங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். காலையில எழுந்ததும் உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதுல பெரிய வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை பத்தி யார் என்ன தப்பா பேசினாலும் அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாதீங்க. உங்க இலக்க நோக்கி மட்டும் ரொம்ப தெளிவா பயணிக்க ஆரம்பிங்க. விருச்சிக ராசிக்காரங்க வெளியே ரொம்ப தைரியமானவங்க மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ரொம்பவே மென்மையானவங்க. யாருக்கும் தெரியாம நீங்க விட்ட கண்ணீருக்கு கணக்கே கிடையாது. ஆனா இனிமே நீங்க தனியா நின்னு அழ வேண்டிய அவசியமே வராது. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உறவு உங்களுக்கு ஒரு பெரிய கேடயமா முன்னாடி வந்து நிப்பாங்க. உங்களை யாராவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அவங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும். உங்களுக்காக யார வேணாலும் எதிர்த்து நிக்கிற ஒருத்தர் கிடைக்கும் போது உங்க மனசுல எவ்வளவு பெரிய தைரியம் வரும்னு நினைச்சு பாருங்க. இவ்வளவு நாளா உங்களை சுத்தி இருந்த எதிரிகள் எல்லாம் உங்க பின்னாடி இருக்கிற அந்த பலமான ஆளை பார்த்து தெரிச்சு ஓட போறாங்க. நீங்க யாரையும் பழி வாங்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க சந்தோஷமா ரொம்ப நிம்மதியா சிரிக்கிறத பார்த்தாலே உங்களை பிடிக்காதவங்களுக்கு அது பெரிய தண்டனையா மாறிடும். யமன குழப்பங்கிறது விருச்சிக ராசிக்கு புதுசு கிடையாது. எதை எடுத்தாலும் ஒரு தயக்கம், இது சரியா வருமா வராதான்னு ஒரு பயம் எப்பவுமே உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த ஒருத்தர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்க சிந்தனையே வேற மாதிரி மாறிடும். எந்த ஒரு முடிவா இருந்தாலும் ரொம்ப தெளிவா எந்த ஒரு குழப்பமும் இல்லாம எடுப்பீங்க. ஏன்னா நீங்க தப்பு பண்ணாலும் அதை திருத்தி உங்களை சரியான பாதையில கூட்டிட்டு போக ஒருத்தர் இருக்காங்கங்கிற நிம்மதி உங்களுக்கு வந்துடும். காலையில எழுந்ததுமே ஏதோ ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி உடம்பும் மனசும் ரொம்ப லேசா இருக்கும். சாமி கும்பிடும் போது கூட முன்னாடி மாதிரி குறை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு கண்ணீர் மல்க நன்றி சொல்ல ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லாமே சுலபமா கிடைச்சிடாது. குறிப்பா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் அவ்வளவு சீக்கிரமா கிடைச்சதே கிடையாது. போராடி அடிபட்டு கண்ணீர் சிந்திதான் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷத்தையும் நீங்க அடைஞ்சிருக்கீங்க. ஆனா இப்போ கிரகங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது. அந்த ராஜயோகத்தோட முதல் படிதான் இந்த உறவு.
இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இயற்கை உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு இது. இந்த பரிசை ரொம்ப பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சின்ன சின்ன கோபத்துக்காகவோ உங்களோட பிடிவாதத்துக்காகவோ இந்த உறவை எந்த காரணத்தை கொண்டும் உங்களை விட்டு தூரமா போக விட்டுறாதீங்க. முன்கோபத்தை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அவங்க உங்க மேல காட்டுற அந்த ஆழமான அன்பை முழுசா ஏத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த வசந்த காலம் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்க போகுது. எது பத்தியும் கவலைப்படாம ரொம்ப சந்தோஷமா வாழ தயாரா இருங்க. இத்தனை வருஷமா நீங்க சுமந்த வலிகள், பட்ட அவமானங்கள், சிந்திய கண்ணீர் எதுவுமே வீண் போகல. இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய பரீட்சை வச்சு அதுல நீங்க முழுமையா ஜெயிச்சிட்டீங்கிறதுக்கான சான்றிதழ் தான் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்க போற அந்த அற்புதமான உறவு. இனிமே உங்க வாழ்க்கையில இருட்டுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. எந்த பக்கம் திரும்பினாலும் வெளிச்சமும் சந்தோஷமும் மட்டும்தான் உங்களை சுத்தி இருக்க போகுது. உங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவங்க, உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாம் இனிமே உங்க முன்னாடி வந்து நிக்கவே கூச்சப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையோட தரம் ரொம்ப பிரம்மாண்டமா உயர போகுது. உங்களுக்காக உசிரையே கொடுக்கற ஒருத்தர் உங்க கூடவே நிழல் மாதிரி வரும்போது இந்த உலகத்துல எதை வேணாலும் சுலபமா சாதிச்சிடலாங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழமா வேரொன்றிடும். இவங்களுக்கு கிடைக்க போற இந்த ராஜயோகத்தை நினைச்சு நீங்க பெருமைப்பட்டாலும் உங்க இயல்பான அந்த எளிமையான குணத்தை மட்டும் எப்பவுமே மாத்திக்காதீங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு இறங்கி வந்து உதவி செய்யற நல்ல மனசுக்காரங்க. கடவுள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் போது உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யுங்க. அது உங்க புண்ணிய கணக்க இன்னும் பல மடங்கா உயர்த்தும். உங்க மேல விழுகிற கண் திருஷ்டியை எல்லாம் அந்த ஒரு நல்ல உறவே தடுத்து நிறுத்தினாலும் நீங்க குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எக்காரணம் கொண்டு விட்டுடாதீங்க. முகோபத்தையும் பிடிவாதத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு வரப்போற இந்த நல்ல காலத்தை 2 கைகளையும் நீட்டி முழு மனசோட ஏத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில இனிமே நடக்கிறது எல்லாமே ஒரு பெரிய திருவிழா மாதிரி ரொம்ப கோலாகலமா இருக்க போகுது. நம்ம நிவி குடும்பத்துல இணைஞ்சிருக்க அத்தனை விருச்சிக ராசி சொந்தங்களுக்கும் நான் திரும்பவும் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். உங்களுக்கான அந்த பொற்காலம் முழுமையா திறந்துடுச்சு. மனசுல எந்த ஒரு சிறு குழப்பமும் கவலையும் இல்லாம பழைய பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு ரொம்ப நிம்மதியா இருங்க. இனிமே விடிய போற ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கான மாபெரும் வெற்றியை மட்டும்தான் தேடி கொண்டு வரப்போகுது. உங்களுக்கு துணையா உங்க உசுரா வரப்போற அந்த உறவோட கைய மட்டும் எப்பவும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட எல்லா சந்தோஷமும், செல்வமும், நல்ல ஆரோக்கியமும், நிம்மதியும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்க அந்த எல்லாம் வல்ல இறைவனை நான் மனசார வேண்டிக்கிறேன். எப்பவுமே சிரிச்ச முகத்தோட தைரியமா இருங்க. உங்க நல்ல மனசுக்கு இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.